இங்க பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் கேண்டீன்ல எல்லாருமே அடிச்சிட்டும் விளையாடிட்டும் ஜாலியா இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் உட்காந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த கேர்ள்ஸோட ரகடான கேங்கும் வந்து இவள ராகிங் பண்றாங்க. அது எப்படி நாங்க மட்டும் விளையாடுறோம், நீ மட்டும் படிச்சிட்டு உட்காந்துருக்க, உன்னை நாங்க படிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ராகிங் கேங்ல ஒரு பொண்ணு சொல்றாங்க, எங்க பாடுறா இந்த பால் பழத்தை எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கா அழுக தாங்க முடியல. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்த புக்கை புடுங்கிடுறாங்க. இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகும்போது அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறாங்க. பெப்சி எடுத்து அந்த பொண்ணு மேல கொட்டி விடுறாங்க இந்த ராகிங் கேங். அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம கம்முன்னு படுத்திருக்கிறான். சரி நம்ம கிளம்பிடுவோம் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லி இந்த ராகிங் கேங்கும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு பொறுமையை இழந்து சுனாமியா மாறி நிக்கிறா. பட்டார் பட்டார் நீ எல்லாத்தையும் தூக்கி ஒரு சொலட்டுறா. என்ன அழுக வச்சு வேடிக்கை பாக்குறதுல உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு கைய காலெல்லாம் உடச்சு விட்டுறான். இங்க வாங்க சார் அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு அவன் கைய காலெல்லாம் உடச்சு அந்த மூளையில தள்ளி விட்டுறான். அவங்கள அடிச்சு குப்பை தொட்டி பாக்ஸ்னு எல்லாத்தையுமே பறக்க விட்டுறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.